என்ன தேவைப்படுகளே, இன்றைக்கு இயேசு வாழ்ராஜ் ஜெபத்திலிருந்து வருகிற தீர்க்க ஊழியத்தை காண்பதற்காக, தீர்க்க வசனத்தை கேட்பதற்காக பொறுமையோடு தாழ்மையோடு இந்த நிகழ்ச்சியை காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். விதமான நிகழ்ச்சிகளை கேட்கிற பிள்ளைகள் பாக்கியம் உள்ளவர்கள். குறிப்பாக போதகருடைய செய்திகள், அவருடைய ஜபங்கள், இந்த காரியங்களை தன்னை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நான் சொல்லுவேன். நீங்கள் பாக்கியவதிகள், நீங்கள் பாக்கியவர்களாக இருப்பீர்களாக. பிள்ளைகள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. கடந்த நாள் நான் உங்களுக்கு போதிக்கப்பட்ட வேதவசனம் கர்த்தருக்கு பயப்படுவதை குறித்து நாம் பேசிக்கொண்டிருந்தோம். கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வசனத்தை கேட்டோம். மூடன் ஞானத்தையும் ஆமேன் போதகத்தையும் அர்த்தத்தை பண்ணுகிறார். நீதிமொழி 16 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். அப்போ கர்த்தர் பயப்படுகிற மனுஷன் தீமையை விட்டு விலகுவான். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். அப்போ கர்த்தர் பயப்படுற மனுஷன் இருக்கிற கிருபையினாலும், அன்றைய கிருபையினாலே சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். பாவம் எப்போ பூர்ணமாகுது? ஆண்டவருக்குள்ள இருந்து அது நிவர்த்தியாகும். பூர்ணப்பாடு ஜட்ஜ்மெண்ட் உண்டாகும், தீர்ப்பு வரும். எப்படி தீர்ப்பு வரும்? கர்த்தர் பயப்படுற மனுஷன் அவன் பயந்து இனி தீமை செய்ய மாட்டான். நீதிமொழிகள் 19:23 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் இவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. பார்த்தீங்களா? அவனுக்கு அறிவிப்பேன். அப்போ கர்த்தராலும் நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் பயப்படுற மனுஷனை குறித்து நம்ம சொன்னால் தீமை அவனை அணுகாது சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனுஷன் தீமை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எல்லா பாவத்தையும் அவன் ஜெயிப்பான். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எந்த பாவம் செய்ய மாட்டான். அவன் பேசுவது கூட தாமதமாக இருப்பான். எனக்கு முன்னாடியே எனக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. ஏன்னா கெட்ட பழக்கம் சொல்லக்கூடாது, நல்ல பழக்கம். ஏன்னா எந்த இடத்துல ஐக்கியமான ஒரு காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இல்லை உலகத்துக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு தாழ்வான மனுஷிக பிள்ளைகள் யாராவது தண்டிக்கப்பட்ட எனக்கு கோபம் வந்துடும். நான் அந்த இடத்துல உடனே என்னை குறித்து பார்க்க மாட்டேன். நான் தட்டி கேட்க முற்பாடுகிற ஒரு மனுஷ பக்கம் உள்ளவன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அதாவது குறிப்பாக யாருக்குமே ஒரு உதவி செய்கிற ஒரு சுவாபம் உள்ள ஒரு மனுஷனாகத்தான் நான் இருந்து வந்தேன். ரசிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ள போதகன் ஆகும் முன்பு யாரையும் தேவையில்லாமல் ரொம்ப ஓவரா திட்டி அடிச்சிட்டு இருந்தா கூட, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்கக்கூடியவன், நியாயத்தை கேட்டறிந்தால் விசாரிக்கக்கூடிய ஒரு உற்சாக பக்குவம் எனக்குள் உண்டு. குழப்பம் துடிப்பான ஒரு பக்குவம் எனக்கு உண்டு. யாருக்கிட்ட எதிர்த்து பேசக்கூடிய, சரத்தில் அடிக்க குடிக்க ஒரு பலன் இல்லாவிட்டாலும் அந்த ஆவிக்குரிய ஒரு பலன் எனக்கு உண்டு. தைரியம் உண்டு. அப்படி இருக்கிற ஆனபடி எல்லாம் தட்டி கேட்பேன். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறது நமக்கு உண்டு அப்படின்னு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற ஜீவனுக்கு அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. நான் இந்த தீமையை குறித்து தான் பேசுகிறேன். நல்லா கவுனிங்க. நான் காலம் இல்லாமல் பேச போகிறாங்க. அந்த தீமையை கண்டிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உண்டு எனக்கு. அதுக்கு தான் நான் என்னுடைய சுபாவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன்.
அப்போ தீமை நம்மளை நெருக்காது. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்கு இருக்கு. நம்ம தவறுனா ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, தவறாக பேசக்கூடாது, தீமையான காரியத்தை நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடாது, தவறு பண்ணணும், தீமையை ஜெயிக்க விடக்கூடாது, இருளின் ஆதிக்கம் கூடாது, எல்லாம் ஒளியாக மாறணும், எல்லாம் வெளிச்சமாக இருக்கணும். ஏன்னா இருளுல தான் எல்லாமே நடக்குது. அது எல்லாவற்றையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாவற்றையும் நமக்குள்ள காரியத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு வசனம் நிறைய தெளிவு நமக்கு கொடுத்துருக்கு. என்னங்க, மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டோம். மறைவுனா இருள், மறைவுகளாலே இருள் மேலே தெரியாம உள்ள மறைச்சு வைக்கிறது. அது வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை உள்ள புடுவோம், அதை தான் கிடக்கும். உடம்பு பிஞ்சு போன நாரி போன சரீரம். அதன் மேலே எனது மூடி அல்லாக்க பக்குவமாக பார்சல் பண்ணி கையில் குணம் வேண்டாமல் இப்போ நல்ல ஒரு காற்று உள்ள புகாத, உலக காற்று வெளியே வராத நல்ல அழகாக கண்ணாடியில் பேக் பண்ணி தூக்கி அப்படி ஷோகேஸில் வச்சு பாருங்க, நல்லா இருக்கும். உள்ள ஒரு ரகசிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டா இதை வாங்குவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே 2 முழுக்கு சிறுக்கு சுமிட்டு 2 பொருள் 2 ஒடியும் தூக்கி அங்கே மேலே வச்சுட்டா எல்லாமே நல்லா இருக்கு. அது ஒரு ரகசிய பொருள் அப்படின்னு சொல்லி போட்டா நிறைய வரைக்கும் போகும். உள்ள போய் பார்த்தான்னு தெரியும். அப்போ தீமை அணுகாது. சரி, அந்த டைலாக்கெல்லாம் அங்கே போட்டோம். அப்போ தீமையை வெறுக்கணும். அந்த தீமை எப்படி வந்தது அது கருத்தாலும் அவங்களுக்கு பார்த்தது தான். அது ஒரு வேத பகுதியில் யோசிப்பிக்கிற மனுஷனை ஆதியாவது 39:9 நம்ம முன்னாடியே நான் வாசித்தேன்னு நினைக்கிறேன். ஆமேன். அது இருக்கட்டும், ஒருக்கா கூட வாசிக்க. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியா உன்னை தவிர வேறொன்று அவர் எனக்கு விலைக்கு வைக்கவும் இல்லை. இப்படி இருக்க எனக்கு இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்ட தேவனுக்குள்ள பாவம் செய்வது எப்படி என்றார். பார்த்தீங்களா, கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷன் அவன் கர்த்தர் எப்படி இருப்பான்? பாவம் செய்ய துணிய மாட்டான். இதான் கர்த்தர் பயப்படுறதுல பயம். அழுதியா கர்த்தர் பயப்படுற மனுஷன் அமேன் என்ன சொல்லுவோம், துணிச்சலா பேச மாட்டான். ஆனால் கர்த்தர் பயப்படுறதுனால பயப்படுற மனுஷன் பயம் என்னன்னா ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் பயப்படுற மனுஷனுக்கு பிரயோஜனம் ஞானம் கிடைக்கும். 2வது அவன் தீமையை விட்டவன் அவனை விலக செய்யும். 3வது இந்த அவனை எவ்வளவு சுகபோக வாழ்க்கை காட்டினாலும் ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான். அவன் வேண்டான்னு சொல்ற கண்டிப்பாக தொட மாட்டான். கர்த்தர் பயப்படுகிற மனுஷனால மனுஷன் விதமாக நன்மை பெற்றுக்கொள்வான். தொட மாட்டான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத கர்த்தர் பரிசுத்தமாக்கப்பட கர்த்தருக்குள் பரிசுத்தமாகாத கர்த்தர் பரிசுத்தம் என்று சொல்லாது எந்த பொருளை அவன் தொட மாட்டான். கர்த்தர் தொட அனுமதிக்காத எந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். கர்த்தர் புசிக்க அனுமதிக்காது எந்த ஒரு போஜனத்தையும் அவன் புசிக்க மாட்டான். ஆமீன். இதுதான் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனுடைய பயன். கர்த்தருக்கு பயந்து வைக்கிற மனுஷனுக்கு சில பயனும் கிடைக்கும். பயன் என்ன அதெல்லாம் குறித்து பயப்படுறது பயன். இப்போ நான் பேசுகிற வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுறது பயன் அப்படிங்கிற இதுதான் நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். நான் ஞானத்தை பெற முடியும். கடவுளை பார்த்து ஆகியால் என் பிரியமான சகோதரர்களே
யாவரும் கேட்கிறது தீவிரமாகி பேசுகிறது பொறுமையாகவும் ஆமை கொடுக்கப்படுவது தாமதமாக இருக்கிறது. ஆமை மனுஷனுடைய கோபம் நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அவன் என்ன செய்வான், ரொம்ப கற்று பயப்படுற மனுஷன் எல்லாவற்றிலும் அவன் என்ன செய்வான், அவன் நீதியாக உண்மையாக தான் இருப்பான் அப்படிங்கிறதான் சொல்லு. அவன் அப்போ கற்று பயப்படுற மனுஷனை கற்று அவன் சில நன்மைகளை கொடுக்கிறார், அவனை மேன்மைப்படுத்தும் படிக்கும். சங்கீதம் 25:12 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். நல்லா கவனிப்பது வசனங்கள் எல்லாம் ஆமேன் நடந்து போகிற வழியை போதிப்பார். இவர் இந்த ஒரு மனுஷன், இந்த யோசிப்புங்கிற தெய்வ மனுஷன் எல்லா ஆசீர்வாதமும் கிடைச்சிருச்சு. இதையும் கூட சுதந்திரத்துக்கு கொள்ளலாம், நீ அங்கே தலையே வராது, நல்ல சந்தோஷமா இருக்கலாம் செஞ்சிருந்தா கர்த்தருக்கு பயப்படாதவர்களா இருந்திருப்பான். ஆனால் இவன் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனாக இருந்தனால தான் இவனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சான், அவனுக்கு கொடுத்த நன்மை ஆசீர்வாதம் அவனுக்கு ஆமேன் கொடுக்கப்பட்டது. தேசத்தை ஆண்டு கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேசம் எல்லாம் அவன் பக்கம் வட்சத்தை திரும்பினது. ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயப்பட்டான். ஆமேன். அவன் அதான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு மேல கர்த்தருடைய வழி கண்கள் பிரியமாய் இருக்கிறது, கர்த்தர் கண்கள் இயக்கமாய் இருக்கிறது. நல்ல வருஷத்தை போதகத்தை பண்ணுகிற போது அதை கேட்க காது கொடுத்து கேட்கிறார்கள். ஆமேன். ஒரு காலம் உண்டு. ஆமாம், இங்கு வேறு வசனம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆமாம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுடைய பயன், அவர் போகிற வழியெல்லாம் அவர் போய்ச்சி நடத்துவார். பாருங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை இஷ்டத்துப்பட எங்கேயும் போனது கிடையாது. ஆனால் நான் எங்கேயுமே போக தடை பண்ணுவதும் கிடையாது, எங்கேயே போக நான் அனுமதிக்கிறதும் கிடையாது, எங்கே போகிறதுக்கு நான் தடை பண்ணுவதும் கிடையாது. எனக்கு சரீரத்தில் பலம் இருந்தால் உடனே போயிடுவேன், யார் எங்கே கூப்பிட்டார். ஆமீன். அதுலையா எனக்கு டிமாண்ட் எல்லாம் கிடையாது. ஆண்டோருக்கு பிள்ளைகள் எங்கேயும் டிமாண்ட் வைக்க மாட்டாங்க. ஆடுக்கு முடிஞ்சா ஆடுவேன், பாட முடிஞ்சா பாடுவேன், துதிக்க விழுந்தால் துதிப்பேன், நடக்க விழுந்தால் நடப்பேன், எதுக்கா உட்காருன்னு சொன்னால் உட்காருவேன், பாடுனா பாடுப்பேன். அது எங்கேன்னு உள்ளது எனக்கு தெரியாது, எங்கும் அது கர்த்தருடைய கிருபையே. ஏன்னா பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்த மனுஷனுடைய பக்குவை விதமாய் அமையும். அதுபோல என்னை பொறுத்த வரைக்கும் நான் உழைத்து சொல்லுவேன், யாரையும் டிமாண்டு கட்ட எனக்கு கற்று விட மாட்டார். உடனே ஏதாவது ஒரு மனுஷனை கொண்டு அதான் ஒரு காக்கையை கொண்டு கற்று போயிச்சு நடத்துவார். அவங்களுக்கு சொன்ன கருதால கற்று பயப்படுற மனுஷனை கற்று விதமாய் போஷிப்பார். ஏதாவது ஒரு காகத்தை கொண்டு போஷிப்பார். அப்போ ஒரு மனுஷன் தெய்வ மனுஷன் அன்னைக்கு ஆண்டு சொல்லிவிட்டார், நீ போப்பா அந்த ஆற்று பக்கத்தில் அங்கே ஒரு காகங்களை அனுப்புவேன். அங்கே ஒரு காகத்தை கற்று அனுப்பினார், ஒரு விதவை மூலமாக. அந்த விதவை ஒரு காகமாய் இருந்தால் ஆமீன், அதை தேவனுடைய தாகமாய் ஏற்றுக்கொண்டார். அவள் காகமாய் வந்தால் அவர் தாகமாய் ஏற்றுக்கொண்டார். அது ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக காகமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என்னது, அந்த தாகம் உள்ளவளாய் இருந்தபடியினால் தாகத்துக்கும் கற்ற நன்மையை கொடுக்கும்படி கற்றுக்கிறேன் செய்வார். இந்த வசனத்தை சில வார்த்தைகள், ஒரு சத்தியங்கள், அர்த்தங்களை புரிந்திருக்கிறது, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை கேட்க தேவப்பிள்ளைகளும் சொல்லுவாங்க எனக்கு அடிக்கடி, பாஸ்டர் வேலை இல்லை நீ இந்த காலத்தில் வேலை இல்லைன்னு சொல்றது அது ஒரு முட்டாள்தனமான காரியம். எப்படி வேலை இல்லை, எதுக்கு வேலை இல்லை, தூரத்து எல்லாமே வேலை எப்போதும் இருக்கு. யாருக்கு?
வெட்கம் இல்லாதவர்களுக்கு, பெருமை உள்ளவர்களுக்கு வேலைக்கு குறை உண்டு. அந்த தாழ்மை உள்ள மனுஷனுக்கோ மனுஷிக்கோ என்னைக்கும் வேலைக்கு குறை கிடையாது. சொல்லுங்களா, உற்சாகம் சொல்லுங்களா. உண்மையுள்ள மனுஷனு வேலைக்கு குறையே கிடையாது, ஆசீர்வாதத்துக்கு குறையே கிடையாது, ஆத்மாவுக்கு குறையே கிடையாது. எப்போ என்னைக்குமே கற்ற ஊழியத்துக்கு குறையே கிடையாது. என்னைக்கும் ஊழியம் தான், எப்போதும் ஊழியம் தான். ஊழியமே நம்முடைய வாழ்க்கை. ஊழி செய்யறதுக்கு சொல்லுவாங்க, நான் எங்கேயும் போகலை, வேலை செய்ய யாரும் சாப்பிடக்கூடாது, நீ பைபிள் சொல்லி இருக்கு. இப்போ வேலை இல்லைன்னு சொன்னால் அன்னைக்கு நீ பட்டினி தான். நான் சொல்லப்பா ஆசிரியர் சொல்லு, வேலை செய்யாதவர் புசிக்கலாகாது. பழைய ஏற்பாட்டு வேலைன்னா என்ன? உதவி செய்வது. வேலைனாலே பணிவிடை செய்வது. வேலைனாலே பணிவிடை தான். என்ன பாஸ்டர், நீ கலெக்டராக இருந்தால் கூட செஞ்சு வச்சுக்கிட்டீங்களா? அது ஒரு வேலை. கலெக்டர் ஏன்னா அது தேசத்தில் உள்ள காரியங்களை கவனிப்பது கலெக்டர். அது ஒரு வேலை. அது பணிவிட. மொத்தத்தில் வேலைனாலே என்னது? பணி, பணிவிடை. டீச்சர் அது ஒரு பணி. பணின்னு கூலிக்கு வேலை. வேலைக்காரர்கள், தெய்வ வேலைக்காரர், ஊழியக்காரன், வேலைக்காரன். உலகத்தில் வார்த்தைகளை குறித்து அந்த ஞானத்தோடு போதிக்க அருமையாக இருக்கு கிடையாது. எல்லாரும் மேன்மையானவங்க. உலகத்தில் எந்த மனுஷனும் தாழ்மையான. அப்போ வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்றது அது மூடனுடைய வார்த்தை, அலப்புகிற வார்த்தை. எப்போ நீ வேலைக்கு போறியா? வேலை இல்லை, வேலை இல்லை, அடுத்த வேலையை பாரு. என்ன வேலை வேலை செய்யுது? ஒன்றும் இல்லையா, உனக்கு இருக்கிற வேலை இருக்கு. வீட்டில் போய் மனைவி கூட சந்தோஷமாக இருந்து துணியை துவச்சி கொடு, அது வேலை தானே. இல்லைன்னா தண்ணி வீட்டில் இருக்காது, தண்ணியை எடுத்து கொடு, வீட்டை சுத்தம் பண்ணி கொடு, அது வேலை தானே. வேலை இல்லைன்னு சொல்றது அது மூடனுக்குரியது. என்ன சொல்றீங்க பார்க்குறீங்க? ஆமாம், அதே சகோதரியுமா சொல்லுவாங்க, உடம்பு வலிக்குதும்பாங்க. வலிக்குது, உடம்பு வலிக்குதா? ஏன் வலிக்குது? நீங்க செய்ய தப்பு. வீட்டில் என்ன கிடக்கு? வேலை இல்லைம்பாங்க. நான் ஒரு நாள் வேலை செஞ்சு என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்க தெரியுதுல்ல. எவ்வளவு செலவு நீங்கள் வட்டி வச்சுட்டு வேலை செய்யாமல் இருக்கிறீங்க தெரியுமா? உங்களுக்கு வேலை இல்லையா? நான் வேலையை தரட்டா? சகோதரி என்னை திட்டக்கூடாது. நான் வேலை இன்னைக்கு தரேன். நீங்கள் உங்கள் புருஷன் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? 10,000 சம்பாதிக்கிறாருல்ல. நான் உங்களுக்கு 10,000 வேலை 5,000 சம்பளத்துக்கு வேலை தரட்டா? உங்கள் வீட்டில் கரண்ட் பில்லு எவ்வளோ கட்டுவீங்க? பாஸ்டர் நாங்கள் ஒரு 2,000 ரூபா கரண்ட் பில்லு கட்டுறோம். எத்தனை 1000 ரூபா நீங்கள் இந்த மிக்சி கிரைண்டரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறீங்க? எத்தனை ரூபாய் மிக்சி வாங்கி வச்சுருக்கு? இதெல்லாம் நீங்கள் செய்தால் போதும். செய்தீங்கன்னா, கை கொண்டு செய்தீங்கன்னா கேஸுக்கு போட வேண்டாம். விறகு வாங்கி அழகாக ஏற்றி சமையல் பண்ணி வீட்டில் கொடுங்க, புருஷனுக்கு கொடுங்க. அங்கே கேஸுக்கு ரூபா மிச்சம். ஆமீன். கரண்ட்டுக்கு எல்லாம் கிரைண்டருக்கு போயலாம். என்ன பண்ணணும்? கையில் ஆட்டுங்க. மாவு இடிக்கணுமா? முதல்ல இடிங்க. எல்லாம் இயற்கையிலே உருவாக்கி கொடுத்து பாருங்க. உங்கள் சப்பாத்தி என்னன்னு நீங்கள் காட்டுங்க. என்ன பார்க்குறீங்க? இந்த மனுஷன் நம்மளை குடிக்குளத்துக்கு போகிறது தான் வந்திருக்கான்னு நினைக்கிறீங்க. இல்லை மக்களே, இதெல்லாம் இன்னும் செலவை கூட்டுது. இல்லை அன்றைக்கெல்லாம் அம்மாமாரெல்லாம் இறைச்சுவாங்க, அம்மியில் அரைப்பாங்க, மாவு இடிப்பாங்க, நெல்லை இறக்குவாங்க. இன்னைக்கு இது இல்லாததால தான் செலவு கூட்டிகிட்டே இருக்கு. இப்போ வாக்கி போகிறாங்க. நிறைய பேர் சைக்கிள் வாங்கி சொல்றதுக்கு போது
இப்போ வீட்டில் உட்காந்து சைக்கிள் செவிட்டுறாங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் செலவை கூட்டுது, வருமானத்தை கூட்டுது. ஆனால் வேலை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு வேலை வீட்டில் இருக்கு. ஏன்னா மனைவிக்கு வேலை இல்லை. மனைவிக்கு வேலை இல்லாத மனைவி வேலை செய்யல, வேலை இல்லை. யாருக்கு வேலை இல்லை? சும்மா போய் எல்லாருக்கும் வேலை இருக்கு. ஆமீன். இவருக்கு செய்தி கேட்கக்கூடாது. இந்த செய்தியை லாக் பண்ணிங்கப்பா. என புருஷனர் கேட்டா பத்தியடி இந்த பாஷை சொல்றாரு, நாலு சொட்டு உனக்கு என்ன இல்லை, மிக்சியை எடுத்து ஒடிச்சிக்க போறேன், இது கிரெடிட் தூக்கி லாக் பண்ணி வைக்க போறேன், அடுப்புல இனி கேஸ் வாங்கி தரமாட்டேன், இப்படி எல்லாம் லிஸ்டம் தாண்டி மோட்டர் போடுறேன், எல்லாத்தையும் பிடிக்க சொல்ல போறேன். இது எல்லாம் கடவுள் முன்னாடி இருக்கு. கடத்துல கோடி எடுத்து பொண்ணு அப்படின்னு சொன்னா நமக்கு அதுக்காக சொல்லலை. வேலை இல்லைன்னு சொல்ற தவிர்க்கிற காரியத்தை சொன்னேன். யாருமே வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு வாஷிங் மிஷினுக்காக சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கைவிட்டு வச்சு பார்க்க துணிக்க வாய்ப்பு கொடுக்குது. எல்லாமே என்னென்னமோ சரி, எனக்கு வாய் தேவையில்ல பக்கம் எதுக்கு போய் நான் சிக்கல்ல மாட்டுவான்னு நீங்கள் எல்லாம் இப்போ என்ன கோவப்படுவீங்க. இல்லையா மக்களே? எதுக்கு நான் இங்கே சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு பயப்பட ஜீவனுக்கு வருது, அதை அடைந்தவன் திருப்தி அறிந்து நிலைத்திருப்பார், தீவை அவனை அணுகாது. கர்த்தருடைய பயப்படுற மனுஷன் எவனா அவருக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை கர்த்தர் போதிப்பார். அது ஆதியா 39. வீட்டில் இந்த வீட்டில் என்னிடம் பெரியவனே இல்லை, நீ அவனுடைய மனைவியா இருக்கிறபடியா உன்னை தவிர வேறென்று அவன் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொருளாக உடன் தேவனுக்கு விதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். இந்த வசன வார்த்தைகளும் படி தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து நடக்கிற பிள்ளைகளை கற்று போதித்து நடத்துகிறார். ஆமீன். நம்முடைய வாழ்க்கையில் கற்றுடைய பணியை, கொடுக்கப்பட்ட பணியை, மனைவிங்கிற பணி, புருஷங்கிற பணி, பிள்ளைகள்ங்கிற பணி, பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு மனைவிக்கு கட்டுப்பட்டு மனைவிக்கு தேவையை அறிஞ்சு கொண்டு, கடவுளுக்கு கட்டுப்பட்டு கடவுளுடைய தேவைகளை அறிந்து கொண்டு நம் தேசத்துக்கு பிரயோஜனம் உள்ள தேச வழிகாட்டுதல் நம்ம வைவு பாரம்பரிய அந்த வழிகாட்டுதல் இதுக்கெல்லாம் ஏற்றுக்கொண்டு உண்மையிலே உண்மையாக நாம் பூமியை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தருக்கு பயப்பட மனுஷனுக்கு அந்த வெளிப்படும். அவன் தான் உலகத்தில் ஐஸ்வர்யமான நாம் மாற முடியும் என்று வேத நமக்கு தெளிவுபட்டு. எனது பிள்ளைகள், இன்றைக்கும் வசனத்தை கேட்டீங்க, வார்த்தைகளை கேட்டீங்க. 5 நிமிடம் ஜபிக்க போய் கல்களை போறீங்க. நான் சொன்ன காரியத்தை நீங்க ஒன்று பார்க்கணும். நம்ம சரீரத்தில் பலவீனம், ஒரு போதிக்கிற போதகத்தை ஏற்றுக்கொள்ளாதனால சோம்பல்தனம், பயம், போராட்டம், இப்படிப்பட்ட கிரியைதான் சரீரத்தில் வியாதி பலவீனம் இயேசுவின் நாமத்தில் இப்போதே மாறிப்போது. மந்திரவாதத்தை கண்டு பயப்படாத, உனக்கு மந்திரவாதம் இல்லை. மினிசூரியத்தை பயப்படாத, மினிசூரியம் இல்லை. ரெண்டகம் பண்றதுதான் மினிசூரியம். உனக்கு இயேசுவின் நாமத்தை இப்படிப்பட்ட கிரியைகள் இப்போதே வெளியே போய் என்று கட்டளை கொடுக்கிற எல்லா இல்லங்களை விட்டு மூட நம்பிக்கைகள், மூட கிரியைகள், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாதபடிக்கு நடக்கிற மனுஷனுடைய கிருமிகள் பிறப்பிக்கிற ஆவிகள் இயேசு நாமத்தில் வெளியே போ. இல்லங்களை விட்டு, சகோதரிமார்களை விட்டு, எங்க சகோதரரை விட்டு வெளியே போ. ஊடம் அதிகத்திற்கு சத்து இவள் மௌனம் அதிக இயேசுவின் நாமத்தில் இப்போது வெளியே போவதாக. இயேசுவின் நாமத்தில் இப்போது வெளியே போவதாக. எம் தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள்
எழும்புவார்களாக. பயன்படுத்துகிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டு உற்சாகமாய் எழுப்புவார்களாக. வேலை இல்லை என்று சொல்வது தவறு. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையா? காரணம் மனைவி கடவுள் கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையை உத்தரமா செய்வார. நீ ஐஸ்வர்யவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பலப்படுத்தப்பட்டவள். இயேசு உண்மை உள்ள தெய்வம் என்பதை காணும்படிக்கு, கர்த்தர் பயப்படுவதில்லை என்று அறியும்படிக்கு, ஆமேன், ஞானத்தை கற்றுக்கொள், ஞானம் உள்ள வார்த்தையை ஏற்றுக்கொள். ஆமேன், மூடனா வாழ்க்கையை விட்டுவிடு. மந்திரவாத வியாதி என்று சொல்லி மருத்துவமனைகளை அணுகி நம்பி வாழாதபடிக்கு, இயேசுவை சுகமாக்கும் மற்றொரு என்பதை காணும்படிக்கு இப்போது அற்புதம் நடப்பதாக. வியாதிஸ்தர்களை மேல் கையை வைத்து ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கட்டும். சபையின் மூப்பர்களை வரவழைத்து என்ன பூச்சி ஜெபிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள் இப்போதே இல்லங்கள் தோறும் வெளிப்படுத்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நாம கட்டைகள் கரையற்றும். இப்போது ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது பரலோகத்திலிருந்து வல்லமை இறங்குவதை எங்கள் பிள்ளைகள் காண்பார்களாக, உணர்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு உண்டாவதாக. காணிருக்கிற புண்கள் கனம் நீமி இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். வயிற்றில் இருக்கிற பிரச்சனை மாறுவதாக. நம்ம நெஞ்சில் அடைப்பை உண்டு பண்ணுகிற, தொண்டையில் புதிய உண்டு பண்ண கிரிய இயேசுவின் நாமத்தில் மாறிப்போய் என்று கற்றுக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். என் ஜனங்கள் சாட்சிகள் எழுப்புவதாக. இயேசுவின் நாமத்தில் பிரிவினை உண்டாக்குற குடும்பங்களை, பிரிவினை உண்டாக்குற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போகட்டும். இப்போது சேர்ந்து போகட்டும். எல்லா கண்களும் மூடி ஜெபிங்க. அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. யாரும் அற்புதமாக நினைக்காதீங்க. வாழ்ந்தாமேன் இப்போது ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. பூச்சக்கரத்தில் குடிக்கிற அசைவு உண்டாக்குற கருத்து அசைவு உண்டாகும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குவதாக. சாட்சிகள் எழும்பட்டும். புத்தி சொல்வல்ல ஒவ்வொரு குடிகளின் மேலும், ஒவ்வொரு இளங்கள் மேலும் இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும். குறிவரியின் ஆவிகள், பிரச்சாரத்தின் ஆவிகள், விசித்திரத்தின் ஆவிகள், கொலைவரியின் ஆவிகள், ஆமேன், இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இல்லத்திற்கு வெளியேறட்டும். தூக்கும் மரணத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், மரண சிந்தனைகளை போடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இயேசு வெளியேறட்டும். இளைஞர்களை விட்டு வெளியேறு. இயேசு நாமத்தில் வெளியே போ ரைட் நவ். இயேசுவின் நாமத்தில் கொடிவெறியின் ஆவிகளை போட்டு மற்ற போக வேண்டும் என்று எண்ணங்களை போடுகிற ஆவிகள், மறிக்க தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அந்த பகுதியை விட்டு, அந்த இடத்தை விட்டு காட்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிற ஊழியக்காரருக்கு அதிகாரம் உண்டு. வார்த்தையில வல்லமை உண்டு. வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம், இந்த அதிகாரம் வார்த்தையின்படி இப்போது இந்த சத்தம் தெரிக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும், ஒவ்வொரு தேசங்களிலும் புறப்பட்டு செல்லட்டும். ரட்சிப்பு உண்டாகும். விடுதலை காணட்டும். இயேசு நாமத்தில் நல்லது. ஆமென்.